கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1158க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:66 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அறிவை எனக்கு போதித்தருளும். உலகப்பூர்வமான சில ஞானங்கள், அறிவுகள், கல்விகள் புத்தகத்தின் வாயிலாக, அறிஞர்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ஞானமும் நாம் வளர வேண்டிய பாதையின் ஞானமும் ஆண்டவரிடத்தில் இருந்து மாத்திரம்தான் கிடைக்கும். எனவேதான் சாலமோன் கேட்டதைப் போல சங்கீதக்காரனும் கேட்கிறான், அறிவை எனக்கு போதியும், உம்முடைய கற்பனைகளின் பேரில், உம்முடைய வார்த்தைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்படி விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் வேத புத்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். இதே சங்கீதம் 119:49 நாம் வாசிப்போமானால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். வசனத்தை நம்பி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறான். 119 சங்கீதம் 42வது வசனம், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். எனவேதான் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நம்பியிருக்கிற கற்பனைகளின் பேரில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவீர்களானால் அதுவே உங்களுக்கு பலனாயிருக்கும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். உமது வசனத்தின்படி அடியேனை நன்றாய் நடத்தினேன், சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனவே ஆண்டவரிடத்திலிருந்து அறிவை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனங்களில், கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையின் பேரில் யாரெல்லாம் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அவர்கள் பேரில் நீர் அன்பு செலுத்துகிறவர், விசுவாசிக்கிறவர்களுக்கு அறிவை போதிக்கிறவர். இன்றைக்கும் ஞானத்தின் குறைவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்களுக்கு, அறிஞர்களுக்கு அல்லது பெரியவர்களுக்கு ஞானத்தை போதித்து ஆண்டவரே வளர்ந்து பெருகச் செய்வீராக. ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன ஆண்டவர், அல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ள ஒவ்வொருவரும் உம்முடைய அறிவை பெற்று விசுவாசத்தில் பலப்பட ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.